நம் வீடு நமக்கு மிகவும் முக்கியமான மற்றும் பாதுகாப்பான இடமாகும். அங்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டுமெனில் அல்லாஹ்வின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் சில விஷயங்கள் நமது அறியாமையாலோ அல்லது கவனக்குறைவாலோ வீட்டில் பிசாசின் செல்வாக்கை அதிகரிக்கும். இன்று அத்தகைய 6 விஷயங்களைப் பற்றி பேசுவோம். அவை என்னவென்றும் அவற்றை எப்படி தவிர்க்கலாம் என்றும் விரிவாக பார்ப்போம். 1. தொழுகையை தவிர்ப்பது. தொழுகை ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் மையத்தூணாகும். 5 வேளை தொழுகைகளை முறையாக செய்வது நம்மை அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்குகிறது. ஆனால் தொழுகையை தவிர்க்கும் வீடுகளில் பிசாசின் செல்வாக்கு அதிகரிக்கும். ஏனெனில் தொழுகையை கைவிடுவது நம்மை அல்லாஹ்விடமிருந்து விலகச் செய்து பிசாசின் பாதையில் நடக்க வைக்கும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அது உங்களை மானக்கேடான செயல்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தடுக்கும். சூரா அல் அன்கபூத் 45. தொழுகை தவறும்போது வீட்டில் அமைதியின்மை, பதற்றம், சிறிய விஷயங்களுக்கு கூட சண்டைகள் அதிகரிப்பதை நாம் கவனித்திருக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் உட்பட அனைவரும் தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறை அல்லாஹ்வின் முன் நின்று பிரார்த்தனை செய்வது நம் இதயத்தை தூய்மையாக்கும், வீட்டை பிசாசின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கும். ஆகவே வீட்டில் உள்ள அனைவரும் தொழுகையை முறையாக பின்பற்ற வேண்டும். 2. போதைப் பொருட்கள். வீட்டில் மது, போதை மருந்துகள் அல்லது பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துவது பிசாசை ஈர்க்கும் மற்றொரு முக்கிய காரணமாகும். இஸ்லாமில் இவை ஹராமாகும், ஏனெனில் போதைப் பொருட்கள் மனிதனின் உணர்வை அழித்து அவனது சிந்தனை திறனை பலவீனப்படுத்தும். இது பிசாசுக்கு அவனை எளிதாக கட்டுப்படுத்த வாய்ப்பு அளிக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மது அனைத்து தீமைகளுக்கும் திறவுகோலாகும். ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் இருந்தால் அங்கு அமைதி இல்லாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகள் அதிகரிக்கும், அல்லாஹுவின் ஆசீர்வாதம் குறையும். வீட்டை இந்த தீய செயல்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஒரு துளி மது கூட வீட்டில் நுழையவிடக்கூடாது. இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களின் தீமைகளைப் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வின் பாதையில் தூய வாழ்க்கையை வாழ முடிவு செய்யுங்கள். 3. பெற்றோரை உபத்திரவப்படுத்துவது. பெற்றோரை மதிக்காமல் நடப்பது பெரும் பாவமாகும். அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, அவர்களை புண்படுத்துவது, அவர்களுக்கு எதிராக பேசுவது அல்லது அவர்களை புறக்கணிப்பது, இவை அனைத்தும் வீட்டில் பிசாசின் இருப்பை அதிகரிக்கும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், உன் இறைவன் கட்டளையிட்டுள்ளான், உன் பெற்றோருக்கு நீ நன்மை செய்ய வேண்டும். சூரா அல் இஸ்ரா 23. பெற்றோரை உபத்திரவப்படுத்தும் வீடுகளில் அல்லாஹுவின் சாபம் விழலாம். இது குடும்பத்தில் அமைதியின்மையையும் பிரச்சினைகளையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெற்றோரிடம் கருணையுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பிரார்த்தனை நமக்கு ஆசீர்வாதமாகும். பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வீட்டில் தேவதூதர்களின் இருப்பு இருக்கும். பிசாசுக்கு அங்கு இடம் கிடைக்காது. அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுங்கள், அவர்கள் பேச்சை கவனியுங்கள். 4. பிணக்குகளும் சண்டைகளும். வீட்டில் கணவன் மனைவி இடையேயோ பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் இடையேயோ உள்ள பிணக்குகளும் சண்டைகளும் பிசாசுக்கு மிகவும் பிடித்தவை. பிசாசு எப்போதும் முயற்சிப்பது குடும்ப உறுப்பினர்களை பிரித்து அவர்களிடையே பகைமையை வளர்ப்பதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிசாசு தனது படைகளை அனுப்புகிறான், அவர்கள் மனிதர்களிடையே பகைமையையும் சண்டையையும் உருவாக்குகிறார்கள். எப்போதும் சண்டைகள் நடக்கும் வீட்டில் அமைதி இழக்கப்படும். பிசாசு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும். ஆகவே ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் இருங்கள். கணவன் மனைவி இடையே அன்பையும் நம்பிக்கையையும் பேணுங்கள். பிள்ளைகளிடம் கோபப்படும்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் அமைதியை பேண அனைவரும் ஒன்றாக முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் வீடு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இடமாக மாறும். 5. உருவப்படங்களும் சிலைகளும். வீட்டில் உயிரினங்களின் படங்கள் அல்லது சிலைகளை பொம்மைகள் தவிர அலங்காரமாக வைப்பது தேவதூதர்களை விலக்கிவிடும். தேவதூதர்கள் வராத வீட்டில் பிசாசின் செல்வாக்கு அதிகரிக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உயிரினங்களின் உருவங்கள் உள்ள வீட்டில் தேவதூதர்கள் நுழைய மாட்டார்கள். இத்தகைய பொருட்களை வீட்டில் வைப்பது அல்லாஹுவின் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். பலர் அலங்காரத்திற்காக உயிரினங்களின் உருவங்களை வைப்பார்கள், ஆனால் இது இஸ்லாமில் தடை செய்யப்பட்டவை. ஆகவே வீட்டில் இத்தகைய படங்கள் அல்லது சிலைகள் இருந்தால் அவற்றை அகற்றுங்கள். மாறாக குர்ஆன் வசனங்கள் அல்லது இஸ்லாமிய கையெழுத்து கலைகளை பயன்படுத்துங்கள். இது வீட்டில் அல்லாஹ்வின் நினைவை பேணும் தேவதூதர்களின் இருப்பை உறுதி செய்யும். 6. துர்நாற்றமும் அசுத்தமும். அசுத்தமான வீடு, சிறுநீர் மற்ற அழுக்குகளை சுத்தம் செய்யாமல் இருப்பது பிசாசை அழைக்கும். இஸ்லாம் சுத்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுத்தம் ஈமானின் பாதியாகும். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்.
குளியலறை, சமையலறை, அறைகள் ஆகியவை அசுத்தமாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துர்நாற்றம் வரும் இடங்கள் பிசாசுக்கு பிடித்தவை. ஆகவே வீட்டை சுத்தம் செய்யுங்கள், நல்ல மணம் உள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள், அழுக்கு தேங்காமல் பாருங்கள். சுத்தமான வீட்டில் அல்லாஹுவின் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் இருப்பும் இருக்கும்.